here is a dua that is very powerful, made by the Prophet ﷺ, and if you were to make it, Allah will help you. Allahumma kfini bihalalika an haramik waghnini bifadlika amman siwak. O Allah, make sufficient for me that which is halal. Grant me sufficiency in that which is halal against that which is haram. Make me so happy with what is halal that I don't have to look at haram. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஷரீஃப். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி டேட் 25 திங்கக்கிழமை. டைம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக காலையில் 4:40 ஆகிடுச்சு. ஸோ வண்டி டியூட்டிக்கு கிளம்ப போகிறோம். எலுமிச்செல்லாம் வச்சாச்சு எல்லா டயருக்குமே. ஸோ கிளாஸ் எல்லாம் கழுவி க்ளீனாக ஆகிடுச்சு. கிளம்ப வேண்டியது தான். நேராக இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு தான் போக போகிறோம். எம்டி. ஸோ போய் பாண்டியில் போயிட்டு லோடு ஏற்றிட்டு கிளம்ப வேண்டியது தான். அப்பா வழி அமுச்சு விட்டாரு, கிளம்பியாச்சு. போயிட்டுருக்கோம். போயிட்டு நேராக ஆர்னியில் டிரைவர் அண்ணனை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். கூட வராரு அண்ணன். ஸோ பூஜை போட்டுட்ருக்கோம் வண்டிக்கு. அவர் அண்ணன் போட்டுட்ருக்காரு. ஸோ தோஸ்து கிளம்பியாச்சு. இப்போது ரூட்டு பார்த்திங்கன்னா வந்து நேராக செஞ்சு விழுப்புரம் பாண்டிச்சேரி இப்படி தான் போக போகிறோம் நம்ம. ஸோ நம்ம அண்ணன் தான் வண்டி ஓட்டிகிட்ருக்காரு. அண்டு வளத்தில் நிப்பாட்டியிருக்கேன் டீ சாப்பிட்றதுக்கு. ஸோ இங்கே டீ சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது தான். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உள்ளே போனீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டரில் வந்து கோயில் இருக்கும். ஸோ அண்ணன் தான் வண்டி ஓட்டுறாரு. ஏன்னா நான் வந்து நேற்று ஒசூர் போயிட்டு ரிட்டன் வந்துட்டு இருந்தேன். ஸோ தூங்கலை நான். தோஸ்ட் டைம் 2 மணி ஆகிடுச்சு. நான் இதுக்குள்ளே நான் தூங்கிட்டேன். டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் ஃபோன் பண்ணால் ஹைட்ராபாத்துக்கு தான் கேட்டிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி இருக்குது தான் ஹைட்ராபாத்துக்கு. வேறு இடத்துலலாம் கேட்டிருக்கேன். நம்ம ஃபால்கனாங்க முன்னாடி நின்றுக்கிறான். ஸோ பாண்டிச்சேரி டோல்கேட்டுக்கு முன்னாடியே நிப்பாட்டிட்டேன் நான். இதை தாண்டி 2 கிலோமீட்டர் தாண்டி போனால் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸுங்க. ஸோ டீ சாப்பிட்லான்னு வந்தேன் டீ கடைக்கு. வாங்க டீ சாப்பிட்லாம். தோஸ்து டிஃபன் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி மண்டே லோட் ஆகலை. வாங்க டிஃபன் சாப்பிட்லாம். இங்கே சூப்பராக இருக்குது டிஃபன்னு. இந்த பாண்டிச்சேரி முன்னாடி டோல்கேட் இருக்குது. ஸோ இங்கே 4 ரோடு இருக்குது. அது அங்கேயே இருக்குது இந்த கடை. சூப்பராக இருக்குது இட்லி. அண்டு நெக்ஸ்ட்டு குழி பணியாரம் அது சாப்பிட்லான்னு இருக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு. அண்ட் இது ஏதோ கருவேப்பிலை பொடி அப்படின்னு சொன்னாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. யாருன்னா நம்ம நண்பர்கள் இந்த சைடாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். குழி பணியாரம் வாங்க சாப்பிட்லாம். ரொம்ப நாள் ஆச்சுங்க இது சாப்பிட்லாம். நான் அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டாச்சு. சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழி பணியாரமில் வந்து லைட்டாக என்ன சொல்கிறது, அது தீஞ்சி போன மாதிரி இருந்துச்சு. மற்றபடி டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப நாள் ஆகிடுச்சு நான் அந்த டிஷ்ஷு சாப்பிட்டு. கோல்டு இன்னும் கம்மியாகலை எனக்கு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து சேஃபாக வண்டி ஓட்டுங்க. கொஞ்சம் ஜர்க்கின்னு அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. வண்டியில் தண்ணி இல்லை. ஸோ டோல் தாண்டி போயிட்டு நம்ம தண்ணி வாங்கிட்டு வரணும். தண்ணி வாங்கிட்டு வந்து வண்டி அங்கே நிற்குது. நம்ம ஃபால்கன் அங்கே நின்றுக்கிறோம். ஸோ போயிட்டு வந்துட்டு தூங்க வேண்டியது தான். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை லோட் ஆகலை. அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வண்டிங்க இருக்குது. இங்கே ஹைட்ராபாத்துக்கு தான் கேட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு சிங்கிள் ஹைட்ராபாத் போகிறதுக்கு. ஸோ அண்ணன் உள்ளே தூங்கின்னு இருக்குது. ரைட்டு பார்ப்போம். பார்த்திங்கன்னா 27 இன்றைக்கி புதன்கிழமை. ஸோ இன்றைக்கி தான் நேற்று ஃபுல்லாக சரியான மழை இங்கே பாண்டிச்சேரியில். இன்றைக்கி தான் கொஞ்சம் வானம் வந்து கிளியர் ஆகிருக்குது. அதுலேருந்து எதுவும் லோடு வரல, இன்னும் எதுவும் சொல்லலை. ஃபஸ்ட்டு பார்சல் வாங்கியாச்சு. ஸோ பார்த்தா தெரியும். பஞ்சாபி தாப்பா சூப்பராக இருக்குங்க. ஃபேமிலியாக வந்து நிப்பாட்டி இங்கே சாப்பிட்லாம். டோலுக்கு முன்னாடி சிக்னலுக்கு முன்னாடியே இங்கே லெஃப்ட் சைடில் இருக்குது. தோஸ்து வாங்க சாப்பிட்லாம். எக்கு ஃப்ரைட் ரைஸ் நான் ஆர்டர் பண்ணேன். அண்ணனுக்கு வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸு. ஸோ சாப்பாடு நல்லா இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். ஸோ ட்ரை பண்ணலாம். இங்கேருந்து அந்த சிக்னல் தெரியுது இல்லையா, அந்த சிக்னல்லேருந்து அப்படியே ரைட் ஹேண்ட் சைட்லேயே பஞ்சாபி தாபான்னு இருக்குது. நல்லாயிருக்கு டேஸ்ட் வைஸு. அண்ணனோட வண்டி வந்துச்சு 10 வீலு. ஸோ திண்டிவனத்துக்கு இறக்குறதுக்கு வந்தார். நேற்று வந்தார். மழை டைம்ன்றதுனால இறக்கலை. ஸோ நம்ம ஃபால்கன் இங்கே நின்றுக்கிறான். தோஸ்து இன்னையோட 4 நாள் ஆகுது. லைக் பார்த்திங்கன்னா வண்டி வார்ம் அப் பண்ண விட்டுருக்கேன் ஸ்டார்ட் பண்ணி. ஸோ அண்ணனோட வண்டியும் இங்கே தான் நின்று இருக்குது. ஸோ 2 வண்டியும் இங்கே நின்று இருக்குது. பாப்பா இன்ஷால்லா இன்றைக்கி லோட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ணன் வண்டி லோட் ஆகிடுச்சு. நான் ஆஃபீஸில் கேட்டிருக்கேன், சொல்லியிருக்காங்க. பாப்பா நான் அண்ணன் கிளம்புது. அண்ணன் வண்டி கிளம்பிடுச்சு, கிளம்புறாரு. அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் ஜும்மா முபாரக். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பள்ளிவாசலில் ஜும்மா நமாஸ் கிடச்சிது. நமாஸ் முடிச்சுட்டு கிளம்பிட்டு இப்போ வாங்கினேன். வரும்போது நமாஸ் முடிச்சுட்டு ஒரு 2 வீலர் ஷாப் இருந்துச்சு. அங்கே வேறு ஒன்று கேட்டேன் நான். ஸோ அது கிடைக்கல. இதுதான் கிடச்சிது. ஸோ இதுவே வாங்கிட்டேன். 350 சொன்னாங்க ஃபைனல் ரேட்டு. ஸோ வாங்கிட்டேன். ஸோ அதோட கிளாம்ப்பு அண்ட் அதோட இது எங்கே மாட்ட போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்படி இந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே மொபைல் மேப் பார்க்குறதுக்கு ஃபிட் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ சார்ஜர் இங்கேருந்து அப்படியே போட்டு சார்ஜ் போடுறதுனா போட்டுக்கலாம்.
ஸோ கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா போடலான்னு இருக்கிறேன் 12 வோல்ட்டு நார்மலாக. தோஸ்து மழை நல்லா பெஞ்சிட்ருக்குங்க ஃபுல்லாகவே. பார்த்தீங்கன்னா லோடாவில் இன்றைக்கி ஃப்ரைடே வந்தேன். டீ சாப்பிட்டு பஜ்ஜி சாப்பிட்டேன். மழைக்கு அதுமா சூடாக பஜ்ஜி டீ சாப்பிட்டுட்ருக்கேன். தோஸ்து இது இப்போ தான் நோட்டீஸ் பண்ணேன் இந்த டீ கடையில். ஸோ லைக் பார்த்தீங்கன்னா இது பழைய காலத்து ட்ரெயின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேட்டர்னில் இதை பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா கிரில்லு செய்கிறதுக்கு. ஸோ டிஃபன் ஐட்டம் இங்கே கிரில் இல்லை நைட் டைமில். நான் இங்கே தான் சாப்பிட்டுட்ருக்கேன். தோஸ்து இதுதான் அந்த ஹோட்டலு சவுத் கிச்சன் அப்படின்னு சொல்லி. அண்டு இங்கே தான் 4 நாளாக நான் இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா டோல் அப்படியே இங்கே டோல் இருக்கும். ஸோ டீ சூப்பராக இருக்குங்க. அண்ட் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் கூட இருக்குது ஈவினிங்கில். ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் 3 நாள் நான் இருந்தேன் இங்கே. பார்த்தீங்கன்னா டிஃபன் ஐட்டம் இல்லை. பட்டு நேற்றுலேருந்து இங்கே டிஃபன் போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த ஹோட்டல் கூட ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ஃபேமிலியாக யாருன்னா வந்தீங்கன்னா இங்கே நிப்பாட்டி டீ சாப்பிட்டு போகலாம். அதில் 10 மணி ஆகிடுச்சு, சனிக்கிழமை இன்றைக்கி. சரியான மழைங்க, ஃபுல்லாக லோடு ஆகலை வண்டி. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ பெஜாராக இருக்குது. இன்றைக்கி ஏதாவது லோட் ஆகிடும்னு பார்த்தேன். நைட்டு ஃபுல்லாக விட்டு பேஞ்சு நினச்சி காலையிலேருந்து ஃபுல்லாக மழை. எங்கே பார்த்தாலும் மழை, எங்கே பார்த்தாலும் தண்ணி. ஒரு கால் வைக்க முடியல, செருப்புக்குள்ளேலாம் தண்ணி. அல்ஹம்துலில்லாஹ் லோடு ஏற்ற வந்தாச்சு. எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லோடிங் பாயிண்ட்டில் தான் இருக்கிறோம். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி இன்றைக்கி நவம்பர் சாட்டர்டே. ஸோ காலையிலேருந்து சரியான மழைங்க இங்கே. நான் இப்போ வந்து இங்கே நிப்பாட்டுற வரைக்கும் கூட மழை தான். இதுக்கு ஃபஸ்ட்டு லோடு அல்ஹம்துலில்லாஹ் கிடச்சிருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்துக்கு. தோஸ்து வண்டி லோடிங் பாயிண்ட் உள்ள ரிவர்ஸில் போட சொல்லியிருக்காங்க. செக்யூரிட்டி அண்ணன் வந்து இப்போ தான் சொல்லிட்டு போனார். பிஸ்மில்லா. துவைச்சு போட்ட துணி காய மாட்டேங்குது. யார் வண்டி தார்பால் கட்டிட்டு இருக்காங்க அண்ணனுங்கெல்லாம். இங்கே கட்டுறதுக்கு ஆள் இருந்துச்சு. ஸோ கட்டி தந்துன்னுக்குறாங்க. ஸோ தோஸ்து ரொம்ப பசிக்குது. காலிலேருந்து சாப்பிட்றதுக்காக மெயின் ரோட் போயிட்டுருக்கேன். மொத்தமாக நனைஞ்சிட்டேன். வண்டியில் ரெயின் கோட் இல்லை, எதுவுமே இல்லை. மழை நிற்காமல் பெஞ்சிட்டே இருக்குது. 7:30 மணி ஆகிடுச்சு. இன்னும் பில்லு வரல. பில்லுக்காக தான் வெயிட்டிங்க. டைம் பார்த்திங்கன்னா 11 o'clock ஆகிடுச்சு. ஸோ நம்ம நின்றுட்டு இருந்த டோல்கேட்டாண்டே வந்துட்டோம். பட் இன்னும் அட்வான்ஸ் பண்ணலை. அது வந்து பார்த்திங்கன்னா சரியான மழை இங்கே. பில்லு கொடுக்குறதுக்கு கரெக்டாக ஒரு 9:30 மணிக்கு இன்னும் பில்லு கொடுத்தாங்க கையில். வெளியில் வர்றதுக்கு 10 மணிக்கு வெளியில் வந்து நின்றுருந்தேன் பங்க்கில் டீசல் போடலான்ட்டு. பட் பங்க்கும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கரண்ட் இல்லை, ஒன்றுமே இல்லை. மரம் வேறு வீழ்ந்துட்டு இருந்துச்சு. ஸோ லைக் துணியெல்லாம் காய போட்டிருக்கேன். ஃபுல்லாகவே நனைஞ்சிட்டேன். ரெண்டாவது ஃபேண்ட் இந்த ஃபேண்ட்டு ஃபுல்லாகவே நனைஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி டு ஹைதராபாத் லோடு கிடச்சிருக்கு நம்மளுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். குட் மார்னிங் தோஸ்த். மழை இப்போ தான் கொஞ்சம் நின்று இருக்குது. சரியான மழைங்க நைட்டு ஃபுல்லாகவே. சரி தோஸ்த் ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி சண்டே. நம்ம ஃபால்கன் லோட் ஆகிட்டு வரங்க இப்படி ஜம்முன்னு நின்றுட்டுருக்கான். நேற்று நைட்டு அடியில் சரியான காற்றுங்க. மொத்தம் போர்டு கீழெல்லாம் மொத்தமாக பிச்சுன்னு போயிடுச்சு. ஒரு டீ கடை கூட காணோம். இல்லைனாக்கா ஒரு 2-3 டீ கடை இருக்கும் இங்கே. ஸோ டோலில் டீ கடை. ஸோ தோஸ்து டீசல் போட நிப்பாட்டியிருக்கோம். ஸோ இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா நம்ம டோல்கேட்லேருந்து லெஃப்ட் எடுத்து கூட் ரோடுன்னு சொல்லி ஒரு ஏரியா வந்துச்சு. அதிலேருந்து லெஃப்ட் எடுத்த உடனே இப்போ நம்ம நேராக எங்கே போக போகிறோம்னா செஞ்சி. இந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக போனோம்னாக்கா நம்ம செஞ்சி வழியாக தான் போக போகிறோம். அண்டு நம்ம ஃபால்கனுக்கு வந்து டீசல் போட்டுட்ருக்கோம். 213 லிட்டர் டீசல் பிடிச்சிருக்கு நம்ம வண்டியில். தோஸ்து டீசல் போட்டு கிளம்பியாச்சு அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நேராக வீட்டுக்கு போயிட்டு நிப்பாட்டிட்டு தோஸ்து வாங்க டீ சாப்பிட்லாம். ஸோ நம்ம ஃபால்காங்க நின்றுக்கிறான். இங்கே வந்து ஆவின் டீ ஸ்டால் இருந்துச்சு. அங்கே டீ சாப்பிட நிப்பாட்டியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா வழி ஃபுல்லாகவே மரம் இதெல்லாம் விழுந்திருக்கு. இந்த ரோட்டில் மரம் விழல, லைக் தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ஓட மாதிரி போய்ட்டுருக்குது ரோட்லேயே. அண்டு இப்போ நம்ம நேராக ஸ்ட்ரைட்டாக போக போகிறோம். நேராக விழுப்புரம் டு திருச்சி பைபாஸ் டச் ஆகி அங்கேருந்து அப்படியே செஞ்சி போகிற வழியில் தான் ஏற போகிறோம் நம்ம இப்போ. தோஸ்து ஃபுல்லாக தண்ணி தோஸ்து. இங்கே ஃபுல்லாக ஏரி ஃபுல்லாக இது பாருங்கள். ஃபுல்லாக தண்ணி பாருங்கங்க. அவங்க வர்ற வழி ஃபுல்லாக பார்த்தேன். நெல் எல்லாம் மொத்தம் நிலம் எல்லாம் ஃபுல்லாகவே தண்ணி தாங்க போயிட்டுருக்கு. இந்த ஃபாஸ்ட் ட்ராக் ஆர்டர் போட்டேன் வந்துச்சு. ஸோ இது அப்படியே டபுள் டேப் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணிவிட வேண்டியது தான். அண்ட் இதில் வந்து ஃபாஸ்ட் ட்ராக்கோட ஸ்டிக்கரை போட்டுட்டு இப்படி லாக் பண்ண வேண்டியது தான். இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஃபால்கனுக்கு போட்டது தான் இதுவும். படா தோஸ்து. ஸோ தோஸ்து நம்ம வண்டி ஸ்டேரிங் ப்ராப்ளம் வந்துச்சுங்க. மத்தியானமே வந்துச்சு இந்த ஸ்டேரிங் ப்ராப்ளம். ஸோ இப்போ நம்ம ராணிப்பேட்டையில் நின்று இருக்கோம். மெக்கானிக் எல்லாம் செக் பண்ணிகிட்ருக்காங்க வண்டியை. ஸோ லெஃப்ட்டு கட் பண்ணிவிட்டு ரைட்டு எடுத்தோம்னாக்கா ரைட்டில் திரும்ப மாட்டேங்குது. ஒரு சில டைம் திரும்புது, ஒரு சில டைம் திரும்ப மாட்டேங்குது. ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருக்குது ஸ்டேரிங்க. ஸோ பார்த்துட்ருக்கோம். ஸோ தோஸ்து வண்டி ரெடி பண்ணிட்டோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. ஸோ என் அண்ணன் இங்கே தான் இருக்கிறது ராணிப்பேட்டையில். ஸோ என் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன். ஆனால் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் தான் வந்து மெக்கானிக்கிட்ட பார்த்து பேசி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வச்சு ஸ்டேரிங் வந்து லெஃப்ட்டில் சுற்றும் போது ஃப்ரீயாக இருக்குது, ரைட்டில் சுற்றும் போது 1 இன்ச் கூட நவரில் அப்படியே டைட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா என்னென்னோ ஏர் லாக்கெல்லாம் எடுத்து பார்த்தோம், ஒன்றும் செட் ஆகலை. அதுக்கப்புறமா அந்த ஸ்டேரிங் ஃபில்ட்ரு வந்து செக் பண்ணி பார்த்தாங்க. அது மொத்தமாக ஸோ इसमें मार भैया वो लास्ट स्विच ऑन कर अब मार. அண்ணன் ட்ரையல் பார்த்துட்ருக்கு. அண்ணன் தான் வண்டி ஓட்டிகிட்ருக்கு.
ஸோ அண்ணன் இங்கே தான் லோக்கலில் ஃபஸ்ட்டு லைனில் தான் ஓட்டிகிட்டு இருந்தார் அண்ணனும். இப்போ லோக்கலில் மட்டும்தான் ஓட்டுறாரு. ஃபில்ட்ரு வந்து ஃபுல்லாக பிளாக் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த ஃபில்ட்ரு இப்போ மறுபடியும் சேஞ்ச் பண்ணோம். இப்போ ஃபில்ட்ரு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. வண்டி ஸ்டேரிங் வந்து ரெடி பண்ணோம். அப்போ கூட ஃபில்ட்ரு மாற்றி கூட அதே கம்ப்ளைண்ட் தான் இருக்குது. காலையில் தான் மெக்கானிக் வருவேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி சண்டே 1ஆம் தேதி. ஸோ பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு மெக்கானிக் காலைல வந்துடுன்னு சொல்லியிருக்காரு. ஃபால்ட்டு பார்த்துட்டு அமுச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லலாம் தோஸ்து இந்த ஃபில்ட்ரு தான் மாற்றினது நேற்று. என்ன கண்டிஷனில் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே டஸ்ட் ஆகிடுச்சு உள்ளே. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது மாற்றி கூட ஒன்றும் ஆகலை. என்னன்னாக்கா இந்த ஸ்டேரிங்கை ஃபுல்லாக ஃப்ரீயாக லெஃப்ட்டில் சுற்றுது. பட் ரைட் எடுக்கும்போது அப்படியே ஜாம் ஆகிடுது. அப்படியே ஃபுல்லாகவே சுற்றக்கூட முடியல. இதுதான் ப்ராப்ளம்மு. ஸோ மெக்கானிக் அண்ணா வந்துனுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இன்றைக்கி திங்கக்கிழமை காலையில் 8:30 மணி ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டுருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சுன்னா கிளம்ப வேண்டியது தான் இங்கேருந்து. தோஸ்ட் இந்த ஸ்டேரிங் பாக்ஸ் தான் உள்ள ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ணன் கலட்டிகிட்ருக்காரு. தோஸ்து இந்த மோட்ரு தான் கலட்டியாச்சு. பார்ப்போம் என்ன ஃபால்ட் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ தோஸ்து ஸ்டேரிங் பாக்ஸ் தோஸ்து கலட்டியாச்சு. இதுதான் மாற்ற போகிறாங்க புதுசு. லைக் நான் பழசு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுவேன். இது புதுசு. இது பார்த்திங்கன்னா நம்ம வண்டி இது பழசு. இதோ இருக்குது பாருங்கள். இதில் வந்து இந்த இடத்துல ஃபுல்லாகவே காடி ஆகிடுச்சு. இதுதான் நம்ம வண்டி. இது பழசு. இது இந்த தோஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ தோஸ்த் நெல்லூர் வந்தாச்சு. டைம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 10:20 ஆகிடுச்சு. நெல்லூரில் இருக்கோம். ஸோ நம்ம ஃபால்கன் இங்கே நின்றுக்கிறோம். லைக் இன்னும் நம்ம சாப்பிடல. போய் டின்னர் பண்ணணும். இப்போது டின்னர் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது தான். தோஸ்து வாங்க சாப்பிட்லாம். பஞ்சாபி தாபாவில் நிப்பாட்டியிருக்காங்க. லைக் ரொட்டி அண்டா புரிச்சி சொல்லியிருக்கேன். என் ஃப்ரெண்டும் அதே தான் சொல்லியிருக்காங்க. வாங்க சாப்பிட்லாம். 11 o'clock ஆகிடுச்சு டைமு. நெல்லூரில் இருக்கிறேன். ஸோ தோஸ்த் அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டாச்சு. நம்ம ஃபால்கன் இங்கே நின்றுக்கிறோம். இங்கே பார்த்திங்கன்னா பஞ்சாபி ஃபேமிலி தாபா ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ சாப்பிட்டாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லாயிருக்கு டேஸ்ட் வைஸு. ஃபேமிலியாக எல்லாருமே நிப்பாட்டி இங்கே சாப்பிட்லாம். ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே இருக்குது இங்கே அவைலபிளாக. கிளம்ப வேண்டியதான். ஸோ வாங்க டீ சாப்பிட்லாம். லைக் பார்த்திங்கன்னா ஓங்கல்லேருந்து லெஃப்ட் எடுத்து இங்கே ஹைதராபாத்தில் லெஃப்ட் எடுத்து நிப்பாட்டி வச்சுருக்கேன் வண்டியை டீ சாப்பிட்றதுக்கு. அண்ட் வந்து டைம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 4 o'clock ஆகிடுச்சு காலையில். சன்செட் பாருங்கள். தோஸ்த் தெலுங்கானா ஆர்டிஓ பாஸ் பண்ணியாச்சு. டைம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 8 மணி ஆகிடுச்சு. சீல் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். 150 கிலோமீட்டருக்கு நம்மளுக்கு இன்னும் பாயிண்ட்டுக்கு. தோஸ்த் பார்டர் தாண்டி நிப்பாட்டியிருக்கேன். ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி நிப்பாட்டியிருக்கேன். இங்கே கும்பகோணம் டிகிரி காஃபி அப்படின்னு சொல்லி. ஸோ டீ சூப்பராக இருக்குங்க. ஸோ நம்ம ஃபால்கன் இங்கே நிற்கிறோம். வாங்க டீ சாப்பிட்லாம். தோஸ்த் இங்கே நெலகொண்டாவில் நின்றுக்கிறேன். ஸோ நம்ம டிஃபன் சாப்பிட நிப்பாட்டியிருக்கோம் கையேந்தி பவனில். சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. அண்டு என் ஃப்ரெண்டு வந்து தோசை ஆர்டர் பண்ணால் சாப்பிட்டுருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா மத்தியானம் 1 மணி ஆகிடுச்சு. ஸோ பாயிண்ட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு அல்ஹம்துலில்லாஹ். கயிறெல்லாம் கழட்டிட்டோம். லைக் பட் வந்து என்னன்னாக்கா மேகம் வந்து ஃபுல்லாகவே இருட்டிகிட்டு இருக்குது. லைட்டாக தூரல் மாதிரி வருது. ஸோ அதனால் அப்படியே நிப்பாட்டி வச்சுருக்கோம். லேபர் அண்ணனுங்கள்லாம் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.